ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தோசை நல்லா ரோஸ்ட் மாரி இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரணும்னா, நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவும் சூப்பரா நல்லா மொறு மொறுன்னு தோசை நல்லா இவ்வளோ லென்த்தா நம்ம ஊத்திக்கலாங்க. 8க்கு 1 பங்கு வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணுங்க. அதாவது 8 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துட்டோம்னா, தோசை நல்லா இந்த மாரி நல்லா ரோஸ்ட் மாரி நல்லா மொறு மொறுன்னு நல்லா பெரிய தோசையா நம்ம இழுத்து ஊத்திக்கலாம். நம்ம வந்து இட்லி அரிசி வந்து ஒரு 4 டம்ளர் எடுத்தோம்னா, அது கூடவே வந்து பச்சரிசி ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. தோசை அப்பதான் நல்லா மொறு மொறுன்னு வரும். மீதி 2 டம்ளர் வந்து நீங்க வந்து சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். இல்ல இட்லி அரிசியே கூட 6 எடுத்துட்டு 2 பங்கு வந்து நீங்க வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. மீதி 1 பங்கு வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துட்டீங்கன்னா, உளுத்தம் பருப்பு கூட கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு நைட்டே ஒரு 4, 5 மணி நேரம் குறைவில்லாம நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சு எடுத்தோம்னா, மாவு நல்லா புளிக்க வச்சுட்டு, மாவு இது மாரி தோசை ஊத்தி பாருங்க. நல்லா ரோஸ்ட் மாரி இப்படி சூப்பரா நமக்கு வரும். எப்பயும் 5க்கு 1 பங்கு தான் நம்ம வந்து உளுத்தம் பருப்பு எடுப்போம். ஆனா, இப்ப வந்து 8க்கு 1 பங்கு வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துட்டு, நான் சொன்ன இந்த டிப்ஸோட நீங்க கண்டிப்பா மாவு அரைச்சு தோசை ஊத்தி பாருங்க. இதே மாதிரி உங்க வீட்லயும் கண்டிப்பா நீங்க தோசை ஊத்தலாம். பார்க்கவே நல்லா அகலமா ரோஸ்ட் மாரி எவ்வளோ சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? கண்டிப்பா நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி ஊத்தலாம். நான் வந்து இப்ப பொடி தோசை தாங்க ஊத்தியிருக்கேன். எப்பயும் போல தோசை ஊத்திட்டு, அது மேல இட்லி பொடி தூவிட்டு, எண்ணெய் விட்டு தோசைய நல்லா மொறு மொறுன்னு நல்லா வேக விட்டு எடுத்துட்டோம்னா, சூப்பரான பொடி ரோஸ்ட் தயாருங்க. உங்களுக்கு இதே மாரி தோசை ஊத்தணும்னா, கண்டிப்பா நான் சொன்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.